சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை சார், நான் தப்பான முடிவு, நாங்கள் சரியான முடிவு தான் எடுத்துருக்குறோம். ஏன்னா இப்போ எல்லாமே நகரப்புறங்களில் வாக்கு எண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் டிவிக்கே முன்னிலை அப்படின்னு வருது. ஆனால் கிட்டத்தட்ட நகரப்புறங்களில் ஒரு 69 தொகுதிகள் தான் கிட்டத்தட்ட வருது. கிட்டத்தட்ட 164 தொகுதியெல்லாம் எல்லாமே கிராமப்புறங்கள் தான் வருது. இன்னும் அந்த வாக்குகள் இன்னும் சரியாக எண்ணப்படலை. மிஞ்சி போனால் ஒரு 10 ரவுண்டு, ஒரு 10 ரவுண்டு, 12, 13 அந்த ரவுண்டு தான் எண்ணிருக்கிறாங்க. கடைசி பெட்டி உடைச்சா ஆட்சி திமுக கைக்கு வந்துடும் நம்புறீங்களா? இல்லை, அப்படி இல்லை சார். எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போகிறாங்க. எல்லாமே ரொம்ப அதிகப்படியான ஓட்டு தான் போகல. நம்ம உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாலும் வெற்றி. ஆமாம். அந்த வகையில் பார்க்கும்போது 107 இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் தாவேக்கா, திமுக 73, அதுக்கு ஏறத்தாழ 30 இடங்களுக்கு மேலே இருக்குது சார். இன்னமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12, 13 சுற்று தான் போயிருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 சுற்றாச்சு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நைட்டு இரவு 10 மணி வரையும் இந்த ஓடிட்டுருக்கும். அதனால் எப்படின்னா இந்த சூழ்நிலை மாறும். இன்னும் கிராமப்புறங்கள்லாம் இன்னும் ஓட்டு எண்ணிக்கல. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் விசிகா ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்னும் வாக்கு எண்ணிக்கை வரவே இல்லை. திமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா 46, 36 இருந்தாங்க. நீங்கள் ரீடிங்கில் கிட்டத்தட்ட 76 கிட்டத்தட்ட வந்திருக்காங்கன்னா அது எங்கள் பகுதியில் இப்போ தான் வாக்கு எண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் எங்கள் பகுதியில் ஏற திமுக பலமாக ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த வாக்கு சதவீதம் உயர்றதுக்கு காரணம் விசிகா தான். எங்களோட தலைவர் தொல்காப்பின் திருமாவளவன் தான். இன்னும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு குறையிலையா சார்? சார், கண்டிப்பாக எங்களுக்கு குறையவே இல்லை. எங்களோட தலைவர் எடுத்த முடிவு அது சரியான முடிவாக தான் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இன்னும் எங்கள் பகுதியில் இன்னும் ஒரு 10 ரவுண்டு தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 ரவுண்டு கிட்டத்தட்ட இருக்குது. கண்டிப்பாக அண்ணன் தளபதியார் ஆட்சியாளர் தான் கண்டிப்பாக அது அமையும். இல்லை சார், இப்போ அந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா அவங்களே ரொம்ப வெளிப்படையாக ஒரு கட்சி வரணும்னு விஜய் விருப்பப்பட்டார்னா அது விசிகா தான். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாலே அவ்வளோ தூரம் அவர் பேசினார். அவங்க கட்சியை சேர்ந்தவர்களும் கூட ரொம்ப பெரிய மரியாதை உங்கள் தலைவர் மேலே வச்சுருந்துருக்காங்க. இன்றைக்கி அங்கே இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஆளுங்கட்சி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, துணை முதலமைச்சர்னு நீங்கள் எதிர்பார்த்து இந்த கட்சி எதற்காக தொடங்கப்பட்டதோ அந்த இடத்தை நோக்கி முன்னேறி போயிருக்கலாம். திமுகவில் இருந்ததுனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய இழப்பை சந்திச்சிருக்கீங்க அப்படின்ற வருத்தம் எதுவும் இல்லையா உங்களுக்கு? சார், இழப்பு இதுவரையும் வரல. இதுவரையும் தீர்ப்பு இது இன்னும் இறுதியான முடிவு இல்லை. திசை நமக்கு தெரிஞ்சிருச்சு சார். திசைகள் கூடலாம் குறையலாம். இல்லை சார், திசை எப்படின்னா நகரலாம். ஆனால் அதே திசை வேறு மாதிரி நகரும். இதுதான் திசையை நம்ம முடிவு எடுத்துட முடியாது. திசை எப்பயுமே நகரக்கூடிய தான் திசை. அதனால் நம்ம இறுதி நேரம் இருக்குது, இறுதி எவ்வளோ சுற்றுகளும் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம இன்னும் கொஞ்சம் சற்று பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். இன்னும் எங்கள் பகுதியில் நான் சரியாக வாக்குகள் எண்ணப்படலை. அதனால தான் நாங்கள் இன்னும் சரி சார், நாளைக்கு காலையில் பேப்பர் வரும், அதுக்கப்புறம் எதுவும் மாற்றம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதுலேயும் இதே நம்பர் இருந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்ல போகிறீங்க? இதிலே நம்பர் இருந்ததுன்னா ரைட்டு, மக்கள் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கலையோ அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நான் ஏன்னா இதே மக்கள் தானே சார் இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வேணும்னு தேர்ந்தெடுத்தாங்க, அப்போ நம்ம ஏற்றுக்கிட்டோம். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்தியா கூட்டணி வேணும்னு தேர்ந்தெடுத்தாங்க. அதே மக்கள் தான் இன்றைக்கி தாவேக்கா வேணும்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. சார், நாடாளுமன்ற அரசியல் என்பது வேறு, சட்டமன்ற எலெக்ஷன் என்பது வேறு. ஏன்னா சட்டமன்றத்தில் நம்ம யாரை ஆட்சி வைக்கணுங்கிறது ஒரு பார்வை இருக்கும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் யார் அங்கே டெல்லிக்கு போகக்கூடாதுன்னு ஒரு பார்வை ஒன்று இருக்கும். அதனால் ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்குறது அது எளிதாக நம்ம இல்லை சார். தேர்தல் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான அப்ரோச் வேறு தான். என்னுடைய இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா மக்கள் தவறான முடிவு எடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? இந்த கட்சிகள் மேலே தவறே இல்லை சார். திமுகனா திமுக வாக்கு கண்டிப்பாக திமுக விட்டு வேறு எந்த கட்சிக்கும் போகாது. விசிகா இருக்குன்னா விசிகா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடைநிலை தொண்டனும் கண்டிப்பாக பானை சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக உதயசூரன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, ஏனி சின்னத்துக்கோ இல்லை முரசு சின்னத்துக்கோ கண்டிப்பாக வாக்களிச்சிருப்பாங்க. எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஆதரவு ஓட்டுன்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆதரவு ஓட்டு தான் இப்போ எதிராக மாறி இருக்கும். இல்லை, அதான் என்ன காரணம்னு கேட்குறேன். விசிகா ஆதரித்தவர், திமுக ஆதரித்தவர், இந்த தேர்தலில் விஜய் ஆதரிக்கிறாருன்னா என்ன காரணம்? அப்போ இந்த கட்சிகள் மேலேயோ இந்த கூட்டணி மேலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். கூட்டணி மேலேகள் எந்த பிரச்சனையும் இல்லை, கட்சிகள் மீது எந்த பிரச்சனை இல்லை. மக்கள் தான் தப்பாக முடிவு இல்லை சார். மக்கள் இன்றைக்கி சினிமா மோகத்தில் இருக்கிறனால அந்த சினிமா பார்வை மோகத்துக்கு பின்னாடி போயிட்டாங்களே, அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். சினிமா மோகத்துக்கு அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் எவ்வளோ பேர் அரசியல் படுத்துனீங்க, அதெல்லாம் என்ன சார் ஆச்சு? சார், ஆமாம் சார், எங்கள் ஓட்டு எங்கள்கிட்ட தான் இருக்கே, நாங்கள் போகவே இல்லையே. எங்கள் கட்சி ஓட்டு எங்கள்கிட்ட தான் இருக்குது, திமுக கட்சி ஓட்டு திமுக தான் இருக்கும். ஆனால் அந்த நடுநிலையாக இருக்கக்கூடிய ஆதரவு ஓட்டு அது சினிமா மோகத்துக்கு போயிருக்கு. இல்லை சார், கமலஹாசன் இருந்தார் போன தேர்தலில், விஜயை விட பெரிய சினிமா நட்சத்திரம்.
அன்னைக்கு சினிமா முகத்தில் யாரும் போலையே. இல்லை சார், கமலஹாசன் வந்து கட்சியில் இருந்தார், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கமலஹாசன் வந்து அவர் வந்து மொழி பற்றாளர், தமிழ் மொழி பற்றாளர். ஆனால் வந்து அவர் அரசியல் வர காலகட்டத்தில் வந்து படங்கள் நடிக்கிறது ரொம்ப குறைவாக எடுத்துக்கிட்டார். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து நிறைய படங்கள் வந்து வருடத்துக்கு 2 படங்களோ இல்லை 1 படங்களோ நடித்திட்டு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். அவர் திடீர்னு வந்து ஒரு விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னா டக்குன்னு மக்கள் எல்லாமே, ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அது அப்படி தான் நம்ம பார்க்குறோமோ ஒழிய விஜயை பிடிச்சி போய் ஓட்டு போடணும் இல்லை. ஒரு மக்கள் மீது, ஒரு சினிமா நடிகர் மீது ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி இருக்கிறனால அந்த வாக்கு செலுத்திருக்கிறாங்க. அதை நான் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா கொள்கைவாதியாக இருக்கிறவங்க எல்லாமே எங்களுடைய கட்சியில் ஓட்டு போகிறாங்க, கூட்டணி கட்சிக்கு வாக்களித்திருக்காங்க. ஆனால் அது ஆதரவு ஓட்டு, அது வந்து எதிராக போய் அது சினிமா முகத்தின் அடிப்படையில் அந்த வாக்குகள் அவங்களுக்கு போயிருக்கு. அதனால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து இவங்க மேலே அதிருப்தி இல்லைன்னு சொல்கிறீங்க. திமுக மேலேயோ திமுக கூட்டணி கட்சிகள் மேலே அதிருப்திலாம் இல்லை. திமுக முழுக்க வெறும் சினிமா கவர்ச்சிக்காக தான் இவ்வளோ பேரும் ஓட்டு போட்டாங்களா? உண்மையை தான் சொல்லணும். திமுக கூட்டணி மேலே எந்த விமர்சனமும் இல்லை, திமுக மேலே எந்த விமர்சனமும் இல்லை. சினிமா முகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து திசை மாறி அவங்களுக்கு வாக்களிச்சிட்டாங்க. அப்படி தான் எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போவும் எதுவும் கெட்டு போயிடல. இன்றைக்கும் விஜய்க்கு ஆதரவு தேவைப்படுது. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா ஒரு அரசியல் புரட்சி, அரசியல் மாற்றம் ஏற்படும். விசிக அதுக்கு தயாராக இருக்கா சார்? அது வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம். இன்னும் தேர்தல் முடிவு இன்னும் சரியாக தெளிவாக தெரியல. ஏன்னா எந்த முடிவும் எந்த சூழ்நிலையும் தலைவர் தான் எடுக்கணும். அது எது சரியாக இருக்குன்னு அது கண்டிப்பாக தலைவருக்கு தெரியும். அதனால் தலைவரை மீறி நான் பேசுகிறது வந்து அது சரியாக இருக்காது. ஆனால் தலைவருக்கு எந்த நேரத்தில் என்ன செஞ்சால் சரியாக இருக்குங்கிறது அது தலைவருக்கு தெரியும். ஏன்னா முதல்ல வந்து அழைப்பு கொடுத்ததே வந்து எங்களுக்கு தான் அழைப்பு கொடுத்தார் விஜய். அது எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டோம், நழுவ விட்டுட்டோம் அந்த நல்ல வாய்ப்பை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நான் நினைக்கல. இன்னும் முடிவு தெரியவே இல்லை. முடிவு தெரிஞ்ச பிறகு இந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா சரியாக இருக்கும். அதான் நான் சொன்னேன். பொதுவாகவே உங்கள் தலைவர் சொல்லுவார், தேர்தல் நேரங்களில் நாங்கள் வந்து சில இடங்களை குறைவாக வாங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஏதாவது சொல்லி எங்களை இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்லேருந்து வெளியேற்றணும்னு ஒரு கூட்டம் நினைக்குது. நாங்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நகர்வு என்பது கொஞ்சம் மெதுவாக இருக்கலாம், இன்ச் பை இன்ச்சாக கூட நகரலாம். பட் அதிகாரத்தை நோக்கிய பயணம் இது, அதை நோக்கி போகிறீங்க. இப்போ இந்த தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாக மட்டுமே இருந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்து பயணப்படுறது சரியாக இருக்குமா, இல்லை அதிகாரத்தை நோக்கி அடுத்தபடியை வச்சு விசிகாவில் வந்து 2 பேர் அமைச்சராகிறது நல்லாயிருக்கும்? ரொம்ப அருமையான கேள்வி சார். இது 2 அமைச்சராகி மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து குரல் கொடுக்கலாம். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், 8 சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே போயிருந்தாலும், எந்த அளவுக்கு நாங்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிராக வலிமையாக நாங்கள் குரல் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நலத்திட்டங்களும் நலத்திட்ட பணிகளும் வந்து தமிழ்நாடு முழுக்க அது கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ அந்த லாஸ்ட் 5 வருஷத்தில் நீங்கள் அதை செய்ய தவறி இருக்கீங்க? இல்லை சார், நாங்கள் தான் செஞ்சோம். நாங்கள் செய்யாமல் யார் செஞ்சோம்? நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு நாங்கள் வலுவாக நாங்கள் வந்து தோழமை சுட்டுதல் தானே சார் பண்ணீங்க? ஆமாம் சார், நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் நாங்கள் இருந்துக்கிட்டே தான் மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் நாங்கள் செஞ்சோம். மக்களுக்கு தேவையான அன்றாட நிகழ்வுக்கு என்னென்ன சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் பொறுமையாக இருந்து மக்கள் குரல்களை கேட்டு நாங்கள் அது வந்து அமைச்சர்கிட்டையோ இல்லை வந்து சட்டமன்றத்திலையோ இல்லைன்னா அந்த துறை இலாக்காக்கிட்டையோ நாங்கள் ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்டையோ நாங்கள் கொண்டுகிட்டு போய் சேர்த்து எவ்வளோ விடுதலை நாங்கள் பெற்றுக் கொடுத்துக்கிறோமே. பெற்றுக் கொடுக்காம இல்லையா? ஆனால் அதிகாரத்தை இருந்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு சாரம் போய் இருந்துற மாதிரி ஆயிரும். அதிகாரம் இல்லாமல் இருந்தோம்னா இன்னும் மக்களுக்கு அதிகப்படியான வலிமைகளை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். விசிகாவை வளர்க்குறது உங்கள் லட்சியமா, திமுக வளர்க்குறது லட்சியமா சார்? சார், எங்களுக்கு எங்கள் கட்சியில் தான் முக்கியம். நாங்கள் ஏன் சார் திமுக வளர்க்க போகிறோம்? அப்போ நீங்கள் இப்போ திமுகவை ஆதரிப்பதற்கான நோக்கம் என்ன? இப்போ இதுக்கு முன்னாடி பிஜேபி வந்துரும்னு சொன்னீங்க. இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டதுனாலே பிஜேபி இங்கே வரல. பிஜேபி சொல்ல போனால் இருந்த இடத்த விட கம்மியான இடத்த தேஞ்சு தான் போயிட்டு இருக்கே தவிர ஒன்றும் இல்லை. இனிமேல் என்ன காரணத்தை சொல்ல போகிறீங்க? சார், இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ தான் சொல்கிறீங்க, இப்போ இழுபறியில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ திமுக அது டிவிகேவுக்கு வந்து அதிமுக வந்து ஆதரவு கொடுக்காது என்ன நிச்சயம் சார்? கொடுக்கலாமே சார். அதிமுக ஒன்றும் தீய சக்தி இல்லைன்னு உங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு. இல்லை சார், அதிமுக வந்து டிவிகேவுக்கு வந்து எப்படி வந்து ஆதரவு கொடுக்காம இருக்கும்? கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அதிமுக என்ன தப்பு? இல்லை சார், அது அதிமுக யார் கூட இருக்கிறாங்க? அப்போ பிஜேபி கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்காங்க சார். இதே திமுக அன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு கூட்டணி வைக்காம இருக்குமா? இல்லை சார், நாளைக்கு அவங்க இருப்பாங்க. நாளைக்கும் அவங்க இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம் சார். விஜயோட நிலைப்பாடு என்னன்றதை நம்ம பார்க்கணும்.
விஜய் தெளிவாக சொல்கிறாரு, இப்படி தான் சொன்னீங்க, விஜய் பி டீம்னு சொன்னீங்க, மக்கள் ஏற்றுக்கல. இவர் பிஜேபியோட கூட்டணி வச்சாருன்னு சொன்னீங்க, அதுவும் நடக்கலை. சிபிஐ விசாரணை வச்சு மிரட்டி பணியாக வச்சுருவாங்கன்னு சொன்னீங்க, அதுவும் நடக்கலை. அவரால் வேட்பாளரே போட முடியாதுன்னு சொன்னீங்க, போட்டு காமிச்சார். இவங்களால் டெபாசிட்டே வாங்க முடியாதுன்னு சொன்னீங்க, ஆட்சிக்கே வந்துட்டார். இன்னும் எவ்வளோ நாள் இந்த அரசியல் எடுபடும் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? சார் அப்படி நினச்சிட முடியாது சார், அப்படி நினச்சி நம்ம கடந்து போய்விட முடியாது. ஏன்னா இந்த வாக்கு எல்லாமே வந்து விஜய்க்காக வந்த வாக்கு கிடையாது. அவர் ஒரு நடிகர்ன்றதுனால அந்த அடிப்படையில் வந்த வாக்குகள். ஆனால் அவரை வந்து நான் குறை சொல்ல முடியாது சார். உங்கள் அணியில் சத்யராஜ், கருணாஸ், உதயநிதி ஸ்டாலின், எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. நடிகர்கள் சத்யராஜ் வந்து ஒரு பெரியார் கொள்கைவாதி, அவர் சாதி மறுப்பு கொள்கைவாதியில் இருக்கார். நடிகர் விஜய் அப்படி இருக்கிறாரா? இல்லை சார். சத்யராஜே கூட நீங்கள் உங்கள் சைடில் இருக்காரு, அவருடைய கொள்கைகள் அவர் பேசுகிறாரு. தேர்தல் நேரத்தில் அவர் கொள்கையை பேசினாரா இல்லை விஜய் எதிர்ப்பு பேசினாரா? அவர் பாசிச எதிர்ப்பு பேசினாரா, விஜய் எதிர்ப்பு பேசினாரா? சார் அவர் வந்து விஜய் எதிர்ப்பு பேசலை, அவர் பாசிச எதிர்ப்பு பேசலை. அவர் வந்து இன்னைக்கு என்ன நிலைமை பற்றி தான் அவர் பேசினார். அவர் விஜய் அப்படின்னு எந்த இடத்துலையும் பேர் சொல்லி அவர் குறிப்பிடலை. ஏன்னா அவர் பல படத்தில் விஜய் படத்தில் கூட அவர் நிறைய நடிச்சிருக்காரு, அவங்களுக்குள்ளே வந்து நிறைய நட்புகள் இருக்கும். அதனால் அவர் விஜயின் பேர் உச்சரிக்கவே கிடையாது. அவர் இன்னைக்கு இந்த தமிழக அரசியலில் வந்து எது சரி அப்படின்னு தான் அண்ணன் சத்யராஜ் அவர்கள் வந்து அவர் ஒவ்வொரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அப்படி தான் எங்கள் கட்சி தோழர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆதரவு சக்தி கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் பெரியார் மீது வச்சிருக்கிற அன்பும் அவர் பெரியார் மீது வச்சுருக்கிற அன்பும் இதுதான் காரணம். மற்றபடி இதில் வந்து பெருசாக இதில் ஒன்றும் செய்தி இல்லை. விசில் அடிக்கிறவங்கள தேட்டருக்கு அனுப்புங்க, சட்டமன்றத்துக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், விசில் அடிக்கிறவங்கள தான் மக்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. அது நீங்கள் பார்க்க தான் போகிறோம். யார் சட்டசபைக்கு போகிறான்னு பாருங்கள். ரைட்டு, அதை நான் ஏற்றுக்கிறேன். அது சட்டசபைக்கு போனால் அது சட்டசபையே இருக்குமா இல்லை தேட்டராக மாறுமா அப்படின்னு காலம் தான் பதில் சொல்லணும். டிவிக்கேவே சட்டசபையில் போச்சுன்னா அது ஒரு சினிமா தேட்டராக பார்த்துக்கலாம். ஏன்னா அண்ணன் தளபதி அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு போன ஆட்சியில் ஒரு இது சொன்னார். ஏன்னா சட்டசபையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து லைவில் டெலிகாஸ்ட் பண்ண ஒரு சொன்னார். செய்யலையே இல்லை லைவில் நிறைய செய்தியில் வந்து லைவில் நானே பார்த்து முழுமையாக நேர்களை செய்யணும்னு சொன்னாங்க. ஆமாம், ஆனால் அப்படி செய்யலையே, செலக்டிவாக பண்ணாங்க. எதிர்கட்சி தலைவர் பேசுகிறத காமிக்கவே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ தூரம் கோவப்பட்டார். அவங்க ஆட்சி காலத்தில் அது கூட பண்ணாமல் இருந்தாங்க, இவங்க ஆட்சி காலத்தில் பண்ணுறாங்க. அவங்க பண்ணலைன்னு சொல்லி தான் இவங்க ஆட்சி கொண்டு வந்தாங்க. நாங்கள் வந்தால் பண்ணுவோன்னு சொன்னாங்களே, கடைசி வரையும் பண்ணலையே. இல்லை சார், நம்ம அப்படி பண்ணல, அப்படி அதை நம்ம எடுத்துக்க வேணாம் சார். எடப்பாடி ஆட்சி காலத்தில் அது பண்ணல, ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் பண்ணாங்க. ஒரு சில இதில் வந்து விவாதங்களும் அது டெலிகாஸ்ட்லாம் பண்ணாங்க, அதை நானும் பார்த்தேன். ஒரு சில இது அது தொழில்நுட்ப கோளாறாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து விவாதம் போதும் கூட நிப்பாட்டி இருக்கலாம், இல்லை சட்டசபை நேரம் முடிஞ்சுன்னு கூட கட் பண்ணியிருக்கலாம். அதை நம்ம அப்படி எடுத்துக்குமே, ஏன் நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கணும், பாசிட்டிவாக எடுத்து பார்ப்போமே. சரி சார், மக்கள் அதை பார்த்து முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல திமுகவும் சரி, உங்கள் தலைவர் திருமாவும் சரி, ரொம்ப தீவிரமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே ரொம்ப தீவிரமான அரசியலை இந்திய அளவில் பண்ணாங்க. அதுக்கு கடந்த காலங்களில் மக்கள் ஆதரவும் இருந்துச்சு. இந்த தேர்தலில் பிஜேபி எதிர்ப்பை தான் மறுபடியும் பேசினாங்க மக்கள். ஆனால் அதை இந்த முறை பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. அது டைல்யூட் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை சார், அவர் எங்கள் தலைவர் வந்து பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப வலிமையாக பண்ணார். அந்த வலிமை தான் பிஜேபி இதுவரை ஒன்றும் வரல. கரெக்டு சார், அது ஏற்புடையது தான். நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு வேணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, விஜயும் அதை பேசி தான் இன்றைக்கி வந்திருக்காரு. சார் விஜய் ஏற்றுக்கல, விஜய் வந்து கொள்கை எதிர்ப்பு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் மற்றபடியே என்னன்னு சொல்லவே கிடையாது, ஏதுன்னு சொல்லவே கிடையாது. இல்லை சார், அவர் படத்தை நீங்கள் முடக்கினா கூட, இல்லை சார் படத்தை முடக்கினா கூட அது அவர் படம் கிடையாது. அவர் நடிச்சிட்டாரு, அதுக்கு பணம் வாங்கிட்டு அவர் போயிட்டார். ஆனால் அது அவர் படம் கிடையாது. அந்த பட தயாரிப்பு நிறுவனமோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்க முடியும். ஆனால் அது விஜய் படம் ஏற்றுக்க முடியாது. அதை சார் விஜய் படம் கடைசி படம், அதை முடக்கினா என்ன ஆகும்னு தெரியும். இல்லை சார், அவர் பொருட்படுத்தவே இல்லையே சார். அண்ணன் விஜய் அவர்கள் அந்த படத்தில் நடித்து அதற்கான தொகையை அவர் வாங்கிட்டு போயிட்டார். அப்போ வந்து அது விஜய் படம் கிடையாது, அது வந்து அந்த படத்தை நிறுவனத்துடைய அது படம். அது என்னென்னா அந்த நிறுவனத்துக்கும் அரசுக்கும் நடக்கிற ஒரு பணிப்பொறுமை, அது ஒரு நிகழ்வு தான். அது இதனால் விஜய் கோத்து வர்றது சரியில்லை. ஏன்னா அவர் நடிச்சுட்டு பணம் வாங்கிட்டு போயிட்டார், அதுக்கு சம்மந்தமே கிடையாது. சரி சார், இப்போ ஸ்ட்ரைட்டாகவே பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் சார். உங்கள் தலைவர் கணிச்ச மாதிரியே கருத்து கணிப்பு நிறுவனங்கள் சொன்னது கூட தப்பாயிருச்சு சார். ஆனால் உங்கள் தலைவர் சொன்னது நடந்திருக்கு. கண்டிப்பாக 2026க்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் போக்கு மாறும்னு சொன்ன முதல் தலைவர் அவர் தான். அவர் சொன்னது இன்னைக்கு நடந்துருச்சு, அன்னைக்கே அவர் கணிச்சிருக்காரு. ஆமாம். விசிகா நிலைப்பாடு என்ன இதுக்கப்புறம்? நாங்கள் இன்னமும் உறுதியாக இருக்கிறோம், திமுக ஆட்சி வரும், நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டால் நாங்கள் இன்னும் 200 மடங்கு முழு வீச்சில் வந்து மக்கள் பணி செய்வோம். நாங்கள் அதிகாரம் நோக்கி நகரதில்லை. எங்களுக்கு வந்து என்ன காரணம் செஞ்சு அதை வந்து இன்னும் முழு வீச்சில் செஞ்சு நாடாளுமன்ற தேர்தலில் அதை வந்து நாங்கள் 200% நாங்கள் வந்து உயர்த்தி காட்டுவோம். ஏன்னா
இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய இதுதான் வந்து நட்பலன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களும் சரி, ஆர்ப்பாட்டம் சரி, பேரனும் சரி, தினமும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இனிமேல் அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நடக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்துக்கும் சரி, இடைப்பட்ட சாதியில் நடக்கக்கூடிய வன்கொடுமை இருந்தாலும், ஆவண கொலைகள் இருந்தாலும் சரி, இல்லை பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்னும் நாங்கள் ரொம்ப மும்முரமாக இறங்கி நாங்கள் வந்து களத்தில் நின்று போராடிக்கிட்டே இருப்போம். ஆனால் நாங்கள் என்றைக்குமே சோர்வு அடையவே மாட்டோம். இது சோர்வுலேருந்து நாங்கள் மீண்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து எனக்கு போராட தான் வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து வெற்றி தோல்வி என்பதெல்லாம் எங்களுக்கு சகஜமே கிடையாது. எங்களுக்கு வேலை வந்து அது இல்லைன்னா எங்களுக்கு இது இல்லைன்னா அது அப்படி தான் இருக்கிறோம். ஒன்றும் மக்கள் பணி இல்லைன்னா வந்து மக்களுக்கு செய்ய அரசு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நாங்கள் செய்யக்கூடிய மக்கள் பணி அப்படி எடுத்துக்கோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு வெற்றி தோல்வி பற்றி விசிகாவுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா இது முழு நேர மக்களுக்காக மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரே கட்சினா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். எங்கள் கட்சி தேர்தல் கட்சியே கிடையாது. எங்கள் கட்சி வந்து மக்கள் பணி செய்யக்கூடிய கட்சி தான். அதனால் எங்களுக்கு இதெல்லாம் வந்து எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு வெற்றி தோல்வி தான். நாங்கள் இதெல்லாம் கடந்து போயிடுவோம். நாங்கள் இன்றைக்கி எங்களுக்கு என்ன இருந்து போடும் நாங்கள் அடுத்த நாள் நாங்கள் கடந்து போயிடுவோம். அதனால் இதே வச்சுட்டு இருக்கிறவங்க தான் இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கணும். எங்களுக்கு இதெல்லாம் பழகி போன ஒன்று தான். அதனால் இது நாங்கள் இதெல்லாம் எளிதாக கடந்து எங்களால் போக முடியும். இன்னும் எத்தனை நாள் தாங்கும் சார் இந்த கூட்டணி? அது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ஏன்னா எந்த முடிவாக இருந்தாலும், எந்த அறிவிப்பாக இருந்தாலும் அவர் துல்லியமாக சொல்லக்கூடியவர், சரியாக செயல்படக்கூடியவர். அவர் எது எடுத்தாலும் இந்த மக்களுக்கு, இந்த ஏழை எளிய மக்களுக்கு அது சரியாக இருக்கும் என்றதை நாங்கள் இதுவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் எந்த திசையை நோக்கி நகருங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் ஒரு புயல் போல் நாங்கள் நகர்ந்து கொண்டே இருப்போம். நீங்கள் என்ன தான் மக்கள் மேலேயும் திரை கவர்ச்சி மேலேயும் சொன்னாலும் சார், கண்டிப்பாக நீங்கள் மக்களை போய் சந்திக்கிற ஒரு நபர் தான் அரசியல்வாதியாக. எங்கே பிரச்சனை இருக்குது சார்? எந்த பிரச்சனையுமே இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல ஏதோ மிஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தோணலையா? அப்படி இல்லை சார். திமுக ஓட்டு திமுக வந்துருச்சு, விசிக ஓட்டு விசிக வந்துருச்சு. ஆனால் அந்த அது பிரச்சனையே சார், அந்த ஆதரவு ஓட்டுன்னு இருக்குது பற்றி. இல்லை அதான் சார் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எல்லா கட்சிக்குமே கோர் ஓட் பேஸ் இருக்கும் சார். என்ன எவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்தாலும் அந்தந்த கட்சிகளை அந்த ரீட்டைன் பண்ணுவாங்க. எவ்வளவு தவறு செஞ்சாலும் சில தலைவர்களை மக்கள் பேக் பண்ண தான் செய்வாங்க. அந்த ஆதரவு மக்களை வந்து திமுக சரி செய்யலன்னு அப்படி நான் நினைக்கிறேன். அந்த ஏன் போனாங்க, அவங்க ஏன் போனாங்க? விஜய் கவர்ச்சியை நம்பி போகிறாங்கன்னா கூட இங்கே ஏதோ பிரச்சனை இருக்கவே தானே சார் போயிருக்காங்க. இங்கே பிரச்சனை இல்லை சார், எப்பயுமே அது இல்லை சார். இப்போது உங்கள் தலைவர் வந்து காட்டுமன்னார் கோயிலில் நிற்கணும்னு விருப்பப்படுறாரு, அதை வெளிப்படையாக சொல்கிறாரு. அதன் பிறகு அவர் அங்கே நிற்க போவதில்லைன்னு அறிவிக்கிறார். அவர் சொன்ன காரணங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அவர் அதுக்கு பின்னாடி என்னென்ன நெருக்கடிகளை சந்திச்சிருப்பாருன்னு சாமானிய மக்கள் கூட இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து உங்கள் விடுதலை சிறுத்தைகளை காயப்படுத்தியிருக்காதா? இல்லை சார், நீங்கள் வந்து கற்பனைக்கு நம்ம எப்பவுமே உயிரோட்ட முடியாது. ஏன்னா தலைவர் வந்து நிற்காதது காரணம் அதில் அவருடைய பேட்டிலேயே அவருடைய முகநூலிலேயே அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதுக்கு நான் வந்து உயிரோட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு அவர் விடையை எப்பவுமே கொடுத்துட்டார். ஆனால் திமுகவுடைய அலையை வந்து ஏன் மாறிச்சு அப்படின்னா, ஆதரவு ஓட்டுக்கள், ஆதரவு அலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலை வந்து திரை அலைக்கு பின்னாடி போயிடுச்சு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஒழிய, இதை வந்து திமுக சரியாக செய்யலை அதனால் அப்படி போயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வரையும் கிட்டத்தட்ட ஒரு 77 எம்எல்ஏ கிட்டத்தட்ட திமுக கூட்டணி வந்து முன்னிலை போகுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் விசிக மட்டும்தான். அது எங்களுடைய தலைவர் மட்டும்தான். நாங்கள் போட்ட ஓட்டுக்கள் தான் இன்றைக்கி 77 வந்திருக்கு. இல்லாட்டினா இந்த 77 இன்னும் கொஞ்சம் திணறி இருக்கும். அந்த திமுக கூட்டணியில் வந்து அவ்வளோ தூரமாக பக்கபலமாக இருந்து அரணாக நாங்கள் கொண்டுகிட்டு போயிருக்கிறோம். எங்களோட ஓட்டுக்கள் ஒவ்வொரு ஓட்டுகள் சதறாமல் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு தொகுதியிலும் என்னென்ன வேட்பாளர் என்னென்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்னு சொல்லி 24 மணி நேரமும் சொல்லிட்டு இந்த மக்களை வந்து கண்காணிச்சிட்டு இருந்தார். அதனால தான் இன்னமும் நாங்கள் திமுக நாங்கள் தூக்கிட்டே போயிருக்கிறோம். இன்னும் கிராமப்புறம் ஓட்டு இன்னும் வரல. ஆனால் நீங்கள் எப்படியும் பாருங்கள், நைட்டு ஒரு 9-10 மணி மேலே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்படியே கொஞ்சம் தடுமாற்றம் தெரியும். ஒரேடியாக யாரும் ஆட்சி அமைஞ்சிட முடியாது. தொங்கு அமைகிறதோட சில வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வந்து தனிப்பெருமையாக யாரும் ஆட்சி அமைக்கிறது கொஞ்சம் கடினம் தான். நன்றி சார். வணக்கம் சார்.